வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சிக்ஸ் பேக் சீரிஸோட கடைசி நாள். அதாவது இத்தனை நாளா என்ன கிழிச்சிட்டு இருந்தேன்னு ரிவைல் பண்ண போறேன். ஃபுல்லா பாருங்க. இந்த சீரிஸோட டே 1 வீடியோ இது. இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு எந்த பிளானுமே கிடையாது. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணுமேன்றதுக்காக இந்த சிக்ஸ் பேக் சீரிஸ் அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணேன். டயட் சார்ட், ஒர்க் அவுட் பிளான் எதுவுமே கிடையாது. இதை ஸ்டார்ட் பண்ணி டே 10 வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டை கரெக்ட் பண்ணனே தவிர டயட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. டே 10ஓட வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் நான் டயட்டே ஸ்டார்ட் பண்றேன். எப்பயாச்சும் சீட் மீல், அப்பப்போ ஃபங்க்ஷன், அந்த நேரத்துல மட்டும் பிரேக் எடுத்துக்குவேன். நானும் மனுஷன் தானே. என்னடா நல்லா போய்கிட்டு இருக்கேன் பார்த்தா அப்பதான் ஒரு முட்டு சவறு வருது. டே 15ல சொல்லியிருப்பேன் யோகா காம்படிஷன்ல ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சுன்னு. உங்களை யூனிவர்சிட்டி டீமுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். ஆல் இந்தியா காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நீங்க உடனே யூனிவர்சிட்டி கிளம்புங்கன்ட்டு எண்டு கார்டு போட்டு விட்டாங்க. அதுலயே 3 வாரம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணி ப்ராக்ரஸ் ஃபுல்லா கெடுத்துட்டேன். முடிச்சு வந்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5 நாள். அடுத்து அப்படியே ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னு பண்ண ப்ராக்ரஸ் பூரா ஜீரோக்கு வந்ததும் இல்லாம நெகட்டிவ்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 100 நாள் ஆனாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துடணும்ன்ற ஹோப்ல தான் நான் இருந்தேன். வேற வழி இல்லன்றப்போ இங்க பாட்டேன். சரி, ரிசல்ட்டை கம்பேர் பண்ணிடலாமா? இது டே 1ல எடுத்த ஃபுட்டேஜ் 70 kgs. இது ஃபைனல் அவுட்புட் 66 kgs. 4 kgs லூஸ் பண்ணிருக்கேன். ஆப்ஸும் விசிபிள் ஆயிருச்சு. இது நல்ல ரிசல்ட்டான்னு கேட்டா இல்ல, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுது. இப்போ என்னோட கரண்ட் கண்டிஷன் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.